இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஜனநாயகம் போய் முட்டு கொடுக்குறீங்க? ஜனநாயகத்துக்கும் பாஜகவுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? ஜனநாயக படத்தினுடைய சென்சார் போர்டுக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? சென்சார் போர்டுன்றது தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அந்த ப்ராசஸ் படி தான் செயல்படும். நீங்க படம் ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டு சென்சாருக்கு ப்ரெஷர் பண்ணா சென்சார் நடக்காது. ஆஸ் பர் ரூல் படி ஒரு படத்தினுடைய போஸ்டர் நீங்க வெளியிட்டீங்கன்னா அந்த படம் சென்சார் ஆயிருக்கணும். இதுதான் ரூல். அந்த போஸ்டர் நீங்க எப்படி வெளியிடணும்? இப்ப ஜனநாயகன் வெளியிட்டா கீழே என்ன சென்சார் சர்டிபிகேட் அது மென்ஷன் பண்ணணும். யூனா யூஏ 7+, யூஏ 13+, யூஏ 16+, எதுவுமே இல்லையா? இதை மென்ஷன் பண்ணி தான் போஸ்டே வெளியாகணும். ரெண்டாவது, படத்துக்கு சென்சார் வாங்கினது பிறகுதான் நீங்க ரிலீஸ் டேட்டே அறிவிக்கணும். நிச்சயமா இதையெல்லாம் நீங்க விதிமீறல், இதெல்லாம் சட்டப்படி குற்றம். இது தனியா ஒரு ஆவணங்களை தனியா ப்ராசஸ் போகும். இதை எதுவும் சென்சார் போர்டு கண்டுக்காதனால இங்க அவன் ஏதோ போட்டுனுக்குறான். ரைட்டுங்களா? அப்ப ரிவர்சிங் கமிட்டி போறது என்ன, சென்சார் போர்டுனா என்ன, எப்படி ப்ராசஸ் ஆகுது, எந்த அடிப்படையும் தெரியாது. மோடி சென்சார் போர்டில் போய் கை வச்சிட்டாரு. மோடி விஜய் படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதே இந்திரா காந்தி ஆட்சியில் 1975 அவசர நிலை பிரகடன எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு பத்திரிகைக்கு இங்க சுதந்திரம் இருந்ததா? ஒரு திரைப்படங்களுக்கு இங்க சுதந்திரம் இருந்ததா? பத்திரிகை எல்லாம் தணிக்கை செய்யப்படும். நீங்க பத்திரிகை அடிச்சீங்கன்னா அது குறிப்பிட்ட குழுக்கு போனோம். அந்த குழுக்கு எல்லாம் பார்த்துட்டு இது வேணாம் அடிச்சு தூக்கி போட்டு அரசாங்கம் எதிராக வந்தா பத்திரிகை வெளியிட முடியாது. பாதி பேர் பத்திரிகை தொழில் விட்டே போயிட்டான். எந்த திரைப்படத்தாலும் அரசாங்கம் எதுனா ஒரு வார்த்தை வந்தாலும் அந்த திரைப்படத்தை நீங்க வெளியிட முடியாது. இந்த மாதிரி அடக்குமுறைக்கும் அராஜகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரலா காங்கிரஸ் இருந்து கொண்டு இவங்க சொல்றாங்க மோடி அரசாங்கம் ஜனநாயகத்தை ஸ்டாப் பண்ணுது.